கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். உங்களுடைய வேதாம் உங்கள் கரத்தில் இருக்கும் என்றால் லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் இந்த காலையில நாம் வாசிக்க நாம் கேட்போம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றுக்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு ஆமென் சொல்லலாங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு சாதாரணமான சம்பவம் அல்ல. ஆண்டவருடைய வார்த்தையில நாம் வாசிக்கும் பொழுது, உலகத்தின் தோற்றத்திற்கு முன்பதாகவே பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்தின் பாவத்தின் மீட்பிற்காக அனுப்புவேன் என்று தீர்மானித்திருந்தார். ஆகையால் இந்த வசன பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது நமக்குள் எழும்பக்கூடிய கேள்வி, இவ்வளோ பெரிய ஒரு பிரமாண்டமான ஒரு சம்பவத்திற்கு தேவதூதர்கள், பரலோகத்தின் தேவதூதர்கள் அவர்கள் அந்த நற்செய்தியை அறிவிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு சாதாரணமான அற்பமான மேய்ப்பர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான செய்தியை அவர்கள் அறிவித்தார்களே, ஏன் ஆண்டவர் இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காரியம், உலகத்தின் தோற்றத்திற்கு முன்பதாகவே திட்டம் செய்திருந்த ஒரு காரியத்தை இன்னும் பிரபலமான இன்னும் முக்கியமான ஒரு ஜனக்கூட்டத்திற்கு இந்த முக்கிய பிறப்பின் அறிவிப்பை தந்திருக்கலாமே என்று நாம் ஒருவேளை இந்த வசன பகுதியை வாசிக்கும் பொழுது இந்த கேள்வி நம்முடைய இருதயத்தில் எழும்பலாம். இன்றைக்கு ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்பதாக அநேக ஆயத்தங்கள் செய்யப்படுகின்றது. குழந்தை பிறப்பதற்கு முன்பதாகவே கர்ப்பமான உடனே அநேக நேரத்தில் எந்த ஆஸ்பத்திரியில் குழந்தை பிறக்கணும் என்று பெற்றோர்கள் தீர்மானம் செய்கின்றார்கள். உடனடியாக அந்த ஆஸ்பத்திரிக்கு போகின்றார்கள். ஃபர்ஸ்ட் செக்கப் நடக்கின்றது, 2வது செக்கப் நடக்கின்றது, 1 ஸ்கேன், 2 ஸ்கேன், 3 ஸ்கேன் என்று நம்ம அந்த டாக்டரை போய் பார்க்கும் பொழுதே நமக்கு ஏற்கனவே அந்த டியூ டேட்டை சொல்லிடுறாங்க, எத்தனாம் தேதிக்குள்ள இந்த குழந்தை வரும் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அநேக காரியங்களை நாம் ஆயத்தப்படுத்துகின்றோம். ஒரு குழந்தையின் பிறப்பிற்காக அநேக காரியங்களை நாம் ஆயத்தப்படுகின்றோம். அதுவும் குழந்தை பிறப்பதற்கு அந்த டியூ டேட்டுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பதாகவே ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகி குழந்தையின் வருகைக்காக அவளோடு கூட தாயும் தகப்பனும் காத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்த சம்பவத்தில் நாம் வாசிக்கும் பொழுது மரியாளும் யோசேப்பும் அப்படிப்பட்ட ஆயத்தங்களை செய்தது போல காணப்படவில்லை. அவளுக்கு முதலாவது இன்றைக்கு நமக்குள்ள நவீன இந்த மருத்துவ காரியங்கள் அவர்களுக்கு இருந்திருக்காது. அவர்களுக்கு என்னைக்கு குழந்தை பிறக்கும் என்று தெரிந்திருக்குமான்றதே கேள்வி. ஆகையால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு அற்புத குழந்தையை அவர்கள் அந்த குழந்தை வருவதற்கு முன்பதாக செய்த ஆயத்தங்கள் குறைந்த ஆயத்தங்கள் தான். அதுவும் லூக்கா 2வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது நமக்கு என்ன, ஒரு ஆஸ்பத்திரி அவங்களுக்கு மாத்திரம் கிடைக்கல, ஒரு வீடு கூட கிடைக்கல. அவர்கள் தங்குவதற்கு அந்த ராத்திரியில
ஒரு வசதியான ஒரு வீடு கூட கிடைக்காமல் அவர்கள் அலைந்து கொண்டிருந்தார். மாட்டு தொழுவத்தில், அதாவது ஒரு வெளியே இருந்த ஒரு ஷெட்டில் தான் அவர்களுக்கு இடம் கிடைத்து அன்று ராத்திரியில் அந்த ராத்திரி அவர்கள் செலவு செய்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மத்தியில தான் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்குள் வருகின்றார். என்னோடு கூட சற்று கற்பனை பண்ணி பாருங்களேன். பிதாவாகிய தேவன் உலகத்தின் அஸ்திபாரத்திற்கு முன்பதாகவே தீர்மானம் செய்த இந்த அற்புத செயல், அதுவும் முக்கியமாக இயேசுவின் பிறப்பிற்காக மிக ஆவலோடு கூட பரலோகத்திலிருந்து பிதாவாகிய தேவன் பார்த்து கொண்டிருந்திருப்பார். அன்று ராத்திரியில மரியாளும் யோசேப்பும் இடமில்லாமல் அலைந்ததை பரலோக பிதா பார்த்திருப்பார். இடமில்லாமல் அலைந்து ஒரு சாதாரணமான ஒரு மாற்று தொழுவில் அவர்கள் இடத்தை கிடைத்திருப்பதும் அவர் பார்த்திருப்பார். பொழுதும் மரியாளுக்கு பிரசவ வேதனை வந்த பொழுது பரலோக பிதா நிச்சயம் அதை எல்லாம் கண்காணித்து கொண்டிருந்திருப்பார். இயேசு இந்த பூமியில பிறந்த உடனே எப்படி ஒரு தகப்பனுக்கு எப்படி ஒரு பரவசம் இருந்திருக்குமோ, அதே போலதான் பரலோக பிதாவுக்கும் நிச்சயமாக ஒரு பரவசம் இருந்திருக்கும், ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். அந்த சந்தோஷம் பொங்கி வரும் பொழுது அவர் பரலோகத்தில் இருக்கின்ற சேனைகளை இந்த உலகத்திற்கு அனுப்பி தம்முடைய ஒரே பேரான குமாரன் பிறந்திருக்கின்றார் என்பதை அறிவிக்க தெரிந்து கொண்ட ஜன கூட்டத்தார் யாருன்னா மேய்ப்பர்களை தெரிந்து கொள்றார். அவர் இயேசுவை ஏதோ ஒரு அரண்மனையில பிறக்கும்படியாக தேவன் ஏற்படுத்தவில்லை. எது வேணாலும் ஆண்டவர் செய்திருக்கலாம், எப்படி வேணாலும் காரியங்கள் நடந்திருக்கலாம். ஒரு அரண்மனையில இயேசு பிறந்திருக்கலாம், இல்லாவிட்டால் பிரதான ஆசாரியருடைய வீட்டில் இயேசு பிறந்திருக்கலாம். அப்படின்னா எல்லாருக்கும் தெரிந்திருக்கும், பிரதான ஆசாரியருக்கு தீர்க்க தரிசனப்பட்ட ஒரு பிள்ளை பிறந்திருக்கின்றது என்றால் எல்லாம் பேசி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் தெரிந்து கொண்டவர்கள் ஒரு சாதாரணமான ஏழ்மையான ஒரு தம்பதியை தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக இரட்சகரை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஐயா, ஆண்டவருடைய கிரியைகள் என்றைக்கும் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். நாம் செய்கின்ற காரியங்களை போல தேவன் எதையும் செய்வதில்லை. ஆண்டவர் எல்லா காரியத்தையும் மிக ஒரு நோக்கத்தோடு கூட மிக கவனத்தோடு கூட செய்யக்கூடிய தேவன். ஆக இன்றைக்கு நாம் இதை படிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம், ஏன் இவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான சரித்திரத்திலேயே உலகத்தை தாக்கம் செய்யக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கும் என்றால், எல்லாரும் அறிந்து கொள்ற விதத்துல ஒரு அரண்மனையில எல்லாருக்கும் செல்வாக்கு உண்டு பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இயேசு பிறந்திருந்தாருன்னா என்ன ஒரு அற்புதமா இருந்திருக்கும் என்று நாம் யோசிக்கலாம். ஆனா நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. நாம் எப்படி செயல்படுகின்றோமோ தேவன் அப்படியாக செயல்படுவதில்லை. சாதாரணமான மேய்ப்பர்களுக்கு இந்த நற்செய்தியை முதல் அறிவிப்பாக ஆண்டவர் அனுப்புகின்றார். இன்றைக்கு எப்படி ஒரு குழந்தை பிறந்தோன்னா வாட்ஸ்அப்ல உடனே ஒரு மெசேஜ் பரவுதோ, அன்றைக்கு பிதாவாகிய தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி இந்த மேய்ப்பர்களுக்கு இந்த அற்புதமான செய்தியை அறிவிக்கின்றார். இன்றைக்கு நாம ஒருவேளை இந்த மேய்ப்பர்களை குறித்து நாம சிந்திக்கும் பொழுது நம்ம யோசிக்கிறோம், இன்னைக்கு ஏன்னா எனக்கு பல நேரத்தில் கிறிஸ்மஸ் கிரீட்டிங் கார்டில் கூட அநேக நேரத்தில் மிக அழகாக மேய்ப்பர்கள் எல்லாரும் அவங்க குச்சியை வைத்து நிற்கிறதும், பல நேரத்தில் நாடகங்கள் நடிக்கும் பொழுது மேய்ப்பர்கள் அப்படியே ரொம்ப பயபக்தியாக வந்து அப்படியே தொழுது கொண்டு மிக அருமையான ஒரு கூட்டத்தாராக நம்ம அவர்களை எண்ணுகின்றோம். ஆனால் முதல் நூற்றாண்டில் இயேசுவின் நாட்களில் மேய்ப்பர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெயரோ புகழ் இல்லை. மேய்ப்பர்கள் அன்றைக்கு இஸ்ரேல் தேசத்திலும் சரி ரோம நாட்டிலையும் சரி ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஜன கூட்டத்தாராக இருந்தார்கள், ஒரு தள்ளப்பட்டவர்களாக இருந்தார்கள். யாரும் மேய்ப்பர்களை நம்ப மாட்டார்கள். இரவும் பகலும் வேலை செய்கின்றவர்கள். அவர்கள் அந்த தெருவின் வழியாக வந்தார்களாவே எல்லாரும் கதவை பூட்டிக் கொள்வார்கள். ஏன்னா ஏதாவது திருடு போயிடும், ஏதாவது நடந்துடும், இவங்க வராங்க, இவங்க போறக்குள்ள ஏதாவது தூக்கிட்டு போயிடுவாங்க என்று மெய்ப்பர்கள் யாராலும் மதிக்கப்படாத ஒரு கூட்டத்தாராக இருந்தார். ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தாராக இருந்தார், மதிக்கப்படாதவர்களாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தாருக்கு ஆண்டவர் பரலோக சேனையின் தேவ தூதர்களை அனுப்பி இவர்களுக்கென்ற என்ன ஒரு ஆச்சரியமான காரியம்னா ஒரு பிரைவேட் கான்சர்ட் ஆண்டவர் தரார். என்னங்க கான்சர்ட்?
அப்படின்னா இன்னைக்கு எல்லாரும் எவ்வளோ காசு பணம் செலவு செய்து ஒரு பெரிய கான்சர்ட்டை போய் பார்க்க போறாங்களோ, அன்றைக்கு 2000 வருடங்களுக்கு முன்பதாக யோசிச்சு பாருங்க, இதற்கு தேவதூதர்கள் எவ்வளோ நாள் பிராக்டிஸ் செய்திருப்பாங்க. இன்றைக்கு நம்ம ஸ்டேஜில் ஏறி நின்று ஒரு காரியத்தை செய்யணும்னா எவ்வளோ ராவும் பகலுமாக எல்லாரும் பயிற்சி செய்கிறாங்க. அன்றைக்கு தேவதூதர்கள் தேவகுமாரனை அறிவிக்கும்படியாக பாட தெரிந்து கொள்ளப்பட்ட சேனை எவ்வளோ தூரம் அவர்கள் பிராக்டிஸ் செய்திருப்பார்கள். அவர்கள் அந்த விசேஷித்த அந்த பாடலை பாடும் பொழுது யாருக்கு பாடினாங்க? மேய்ப்பர்களுக்கு பாடினாங்க. புறக்கணிக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், யாராலும் மதிக்கப்படாத ஒரு கூட்டத்தாருக்கு ஆண்டவர் தேவ தூதர்களை அனுப்பி இப்படிப்பட்ட ஒரு நற்செய்தியை தேவன் அறிவிக்கின்றார். என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு காரியங்க. இதிலிருந்து நான் சொன்ன மாதிரி எதுவும் ஆண்டவர் தற்செயலாக செய்வதில்லை. நாம் கவனிக்க வேண்டியது, ஏன் பரலோக பிதா மெய்ப்பர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு காட்சியை கொடுத்து, இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை தந்து, இயேசுவின் பிறப்பை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் அந்த ஒரு அற்புதமான ஒரு பொறுப்பை ஏன் மெய்ப்பர்களுக்கு பரலோக பிதா தந்தார்? 2 காரணங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் இதற்கு. முதலாவது காரணம், இவர்களை தெரிந்து கொண்ட நோக்கம், ஆண்டவர் இன்றைக்கும் நாம் எல்லாரும் அறிந்து கொள்வதற்காக ஆண்டவர் அவளை தெரிந்து கொண்டார்கள். ஏன் ஆண்டவர் அவளை தெரிந்து கொண்டாருன்னா, ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்த மிகப்பெரிய ஒரு நோக்கம் தரித்திரர்கள், தேவை உள்ளவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்களை சந்திக்கும்படியாக, அவளுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தாருங்க. ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்த ஒரு பிரதான நோக்கம், இப்படிப்பட்ட எல்லாராலும் மறக்கப்பட்ட, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஜன கூட்டத்தாரை சந்தித்து அவர்களுடைய வாழ்க்கையை திருப்பும்படியாக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஆகையால் தான் பரலோக பிதா அன்றைக்கு தெரிந்து கொண்ட முதல் ஜன கூட்டத்தார் மெய்ப்பர்களாக இருந்தார்கள். ஏனால் நீங்களும் நானும் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுக்கே நான் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து என்னுடைய மகனுடைய பிறப்பின் செய்தியை நான் அறிவிப்பேன் என்றால், உனக்காக தான்ப்பா இயேசு வந்தாரு, உன்னை தூக்கும்படியாக தான் இயேசு வந்தார், உன்னுடைய சூழ்நிலையை மாற்றும்படியாக தான் இயேசு வந்தார். ஆவியில் ஏழ்மை உள்ளவர்கள், தரித்திரர், புறக்கணிக்கப்பட்டவர்களுக்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஆண்டவர் இந்த முதல் அறிவிப்பை தேவ ஆலயத்தில் கூடியிருந்த பல மிக ஆவிக்குரிய நபர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை தந்திருக்கலாம். இல்லாவிட்டால் அன்றைக்கு இருந்த அந்த பட்டணத்துடைய மிக முக்கியமான அரசியல்வாதிக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு செய்தியை அறிவிக்கும்படியாக தேவ தூதர்களை அனுப்பியிருக்கலாம். ஆனால் தேவன் தெரிந்து கொண்டவர்கள் சீஷர்களை, மேய்ப்பர்களை தேவன் தெரிந்து கொண்டு, ஆண்டவர் நம்மை அதன் மூலமாக அவருடைய நற்செய்தியில் ஆண்டவர் சேர்த்து கொள்ளணும் என்று அப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் கூட அவருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது, அவர் எழும்பி நின்று பிரசங்கம் செய்த பொழுது அவர் வாசித்த ஒரு மிக முக்கியமான வேத வசன பகுதி லூக்காவில் குறிக்கப்பட்டிருக்கின்றது. 4வது அதிகாரத்தில் வாசிங்களே, அந்த 18வது வசனம் 19வது வசனத்திலையும் ஆண்டவராகிய இயேசு அன்றைக்கு அந்த தேவ ஆலயத்தில் எழும்பி தேவ வசனத்தை, தீர்க்க தரிசன வார்த்தையை அவர் வாசித்த பொழுது அவருடைய நோக்கத்தை மீண்டும் தெளிவுபடுத்துகின்றார். ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. இயேசு இந்த வசனத்தை வாசித்த பின்பதாக அவர் சொல்றார், இன்றைக்கு இந்த வசனங்கள் நிறைவேற்றப்பட்டு இருக்கின்றது என்று சொல்கின்றார். அப்படின்னா ஆண்டவர் அன்றைக்கு எல்லாரும் கேட்கும்படியாக அவருடைய ஊழியத்தின் நோக்கத்தை தெளிவுபடுத்துகின்றார். சொல்றாரு, நான் வந்திருக்கின்ற நோக்கம் தேவை உள்ளவர்களுக்காக, தரித்திரத்தில் இருக்கின்றவர்கள், அடிமைதனத்தில் இருக்கின்றவர்கள், சாத்தானால கீழ்ப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற ஜன கூட்டத்தாரை
அவர்களுடைய சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கும்படியாக, அவளுக்கு விடுதலை தரும்படியாக, அவளுக்கு நம்பிக்கை தரும்படியாக நான் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அனுபவங்கள் வழியாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தீங்கன்னா, இன்றைக்கு இந்த வசன பகுதியிலிருந்து உங்களுக்கு நம்பிக்கை உண்டுங்க ஐயா. ஒருவேளை நீங்கள் மறக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், தவறாக நடத்தப்பட்டிருக்கலாம், எல்லாரும் உங்களை கைவிட்டு இருக்கலாம். நீங்க ஒருவேளை நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலையில இந்த காலையில் இந்த இடத்தில் நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களை நோக்கி தேவ வார்த்தை வருகின்றது, உனக்காக உனக்காக தேவகுமாரன் அவர் மனித சாயலை எடுத்து உன்னை சாத்தானின் எல்லா அந்தகார கிரிகளிலிருந்து விடுவிக்கும்படியாக இயேசு இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டாருங்க. உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய நம்பிக்கை, இயேசு வந்ததால் எனக்கு ஜீவன் உண்டு, இயேசு வந்ததால் எனக்கு நம்பிக்கை உண்டு, இயேசு வந்ததால் நான் அடிமைதனத்தில் நான் வாழணும் என்ற அவசியம் இல்லை, இயேசு வந்ததால் நான் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ தேவையில்லையா, இயேசு வந்ததால் நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன், இயேசு வந்ததால் நான் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் ஒரு நபராக நான் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கின்றேன், இயேசு வந்ததால் நான் தேவ உடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராகும்படியாக ஸ்லாக்கியத்தை தேவன் எனக்கு தந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட அற்பமான எண்ணப்படுகின்ற ஒரு மெய்ப்பர்களை பிதாவாகிய தேவன் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு பரலோகத்தின் சேனை அறிவிக்கின்ற அந்த செய்தியை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருப்பார் என்றால், இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு அற்புத ஒரு நம்பிக்கை உண்டையா. இங்கே அமர்ந்திருக்கின்ற ஒருவரும் ஆண்டவரால் மறக்கப்படவில்லை. இங்கே இருக்கின்ற ஒருவரும் ஆண்டவருடைய பார்வையில நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அல்ல. ஒருவேளை சமுதாயம் உங்களை புறக்கணித்திருக்கலாம், தவறாக நடத்திருக்கலாம், ஆனா தேவன் உங்களுக்காகவே தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை அனுப்பி உங்களை சேற்றிலிருந்து தூக்கி, பள்ளத்திலிருந்து தூக்கி, நம்பிக்கை இல்லாத இடத்திலிருந்து உங்களை தூக்கி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகும்படியாக இயேசு இந்த பூமிக்கு வந்தார் ஐயா. உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காக இயேசு வந்தார். ஆண்டவர் எப்படிப்பட்ட மேய்ப்பர்களை சந்தித்தார் என்பதையும் கவனிப்பது சற்று அவசியம். ஏன்னால் அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்களேன் மீண்டும் ஒரு முறை. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இங்க நீங்க இந்த வசனத்தை கவனித்தீங்கன்னா, ராத்திரியில இந்த மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது, கவனித்து கொண்டிருந்த பொழுது, திடீரென்று வானங்கள் திறக்கப்பட்டு தேவதூதர்கள் சேனையாக அவளுக்கு காட்சி அளித்து இயேசுவின் பிறப்பை அவர்கள் அறிவிக்கின்றார். அன்றைக்கு யூதாவில், பெத்லஹேமில், எருசலேமில் அநேக தேவ வார்த்தையின் பண்டிதர்கள் இருந்தார்கள். தேவ வார்த்தைகளை ஆராய்ந்து மேசியாவின் வருகைக்காக ஆவலோடு காத்து கொண்டிருந்த அநேகர் இருந்தார்கள். பல ஆசாரியர்கள், தேவ ஆலயத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்த பல பரிசேயர்கள், சதுசேயர்கள், தேவனுடைய குமாரன் எப்பொழுது வருவார் என்று ஆவலோடு காத்து கொண்டிருந்தார்கள், ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அதற்காக அவர்கள் மன்றாடி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் இந்த நற்செய்தியை தரவில்லை. சாதாரணமான மேய்ப்பர்கள் அவருடைய வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். அன்று ராத்திரி ஏதோ ஒரு விசேஷம் இல்லை, ஏதோ ஒரு ஜெப கூட்டத்தில் அவங்க அமர்ந்து ஏதோ ஜெபித்து கொண்டு இல்லை, அவங்க சாதாரணமாக வேலை செய்து கொண்டிருந்தாங்க ஐயா. அவங்களுடைய பொழப்ப அவங்க செய்து கொண்டிருந்தாங்க. அவர்கள் எந்த விதத்திலும் மேசியாவின் வருகைக்காக அவள் காத்து கொண்டிருந்த ஒரு கூட்டம் என்று எங்கேயும் நம்ம வாசிக்கல. அவங்களுடைய வேலையை செய்து கொண்டிருந்த இப்படிப்பட்ட ஜன கூட்டத்தாரை தேடி ஆண்டவர் ஒரு சேனையை அனுப்புகின்றார், ஒரு பரலோக சேனையை அனுப்புகின்றார்.
அப்படி என்றால் தேவன் என்னத்தை நமக்கு தெரிவிக்கின்றார் என்றால், நான் உங்களை தேடி வந்த தேவன், நான் உங்களை இருக்கும் இடத்தில் சந்திக்கும் தேவன், நான் உங்களை இருக்கும் சூழ்நிலையில் சந்திக்கின்ற தேவன். நீங்கள் இப்பொழுது தனிமைத்துவத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னா அந்த தனிமைத்துவத்தில் ஆண்டவர் உங்களை சந்திப்பார் ஐயா. ஒருவேளை நீங்கள் ஒரு வேதனையில் இருக்கிறீங்களா, அந்த வேதனையில் தேவன் உங்களை சந்திப்பார். நொறுக்கப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருக்கிறீங்களா, அந்த நொறுக்கப்பட்ட அனுபவத்தின் மத்தியில தேவன் உங்களை சந்திக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். ஒருவேளை தேவனை தேடாமல் இருந்தாலும் தேவன் உங்களை தேடி வந்து உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும்படியாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கின்ற தேவனாய் இருக்கின்றார். இதுதாங்க நம்முடைய இரட்சகருடைய அற்புதமான செயல் என்று நான் சொல்லுவேன். நாம் அவரை தேடி போகவில்லையா, அவர் நம்மை தேடி வந்த தேவனையா. நாம் இருக்கும் இடத்தில், நாம் இருந்த சாக்கடையில் அவர் இறங்கி வந்து நம்மை தூக்கி எடுக்கும்படியாக தேவன் குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார். இன்றைக்கு நீங்க ஒருவேளை இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து நான் ஆண்டவரை நான் கண்டுபிடித்தேன், நான் இப்படி ரட்சிப்பிற்குள் வந்தேன் என்று யோசிக்கலாம். ஆனா நான் சொல்லுவேன், ரட்சிப்பிற்கு நமக்கு ஒரு பங்கு இல்லையா. அவர் தான் ஐயா முற்றிலும் நம்முடைய ரட்சிப்பிற்காக பிரயாசங்களை எடுத்தார். நாம் அவரை தேடவில்லை, அவர் நம்மை தேடி வந்தார். அவர் தேவன் என்று அறியாமல் இருக்கும் பொழுது, நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுது நமக்காக சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட இயேசு இன்றைக்கும் உங்களை தேடி வருகின்ற தேவனாய் இருக்கின்றார். நீங்கள் இருக்கும் இடத்தில், இருக்கும் சூழ்நிலையில் மத்தியில் தேவன் வந்து உங்களை சந்தித்து உங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய இரட்சகர் அவரை. இன்றைக்கு யாருமே இந்த இடத்தில் தற்செயலாக உட்காரவில்லை. நம்முடைய பிரயாசங்கள் மட்டும் இல்லை, நம்மை நேசிக்கின்ற ஒரு பரலோக பிதா ஒரு உண்டு. அவர் நம்மை அதிகம் நேசிக்கின்றபடியால் நாம் இந்த பூமியில பிறக்கிறதுக்கு முன்பதாகவே, நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு பெயரை கொடுப்பதற்கு முன்பதாக நம்மை பெயர் சொல்லி அழைத்த ஒரு தேவன் இருப்பார் என்றால் நம்முடைய பரலோக தேவன் ஐயா. உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு பெயர் சூட்டுவதற்கு முன்பதாகவே, தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது உங்களை அறிந்து, நீங்கள் பிறந்த முதல் நிமிடத்திலிருந்து உங்களை பின்தொடரி அவருடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு தேவன் இருப்பார் என்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற நம்முடைய பரலோக பிதாவாகிய தேவன் தான் ஐயா. இப்படிப்பட்ட அன்பு இந்த உலகம் கண்டதில்லை, இனியும் காணாது. இந்த அன்பு நம்மை பின்தொடருகின்ற ஒரு அன்பாய் இருக்கின்றது. ஆண்டவரை தேடக்கூடிய ஜனக்கூட்டம் இல்லையா, சொந்த வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு தேவன் இந்த நற்செய்தியை அனுப்பி நம்பிக்கை தேவன் அவர்களுக்கு தருகின்றதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது, ஏன் ஆண்டவர் மேய்ப்பர்களை தெரிந்து கொண்டார் என்றால், இயேசுவின் ஊழியமும் மேய்ப்பனின் ஊழியமாய் இருக்கும். ஆகையால் தான் மேய்ப்பர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அது ஒரு முன்மாதிரியாக நிறுத்தி தேவன் வைத்தார். இஸ்ரவேலுடைய சரித்திரத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், யூதர்களுடைய சரித்திரத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், மேய்ப்பர்கள் மிக பிரபலமானவர்கள் இஸ்ரவேல் தேசத்தின் சரித்திரத்தில். அப்படின்னா ஆதி ஆமத்திலே முதலாவது ஆண்டவரை ஆராதித்தவன் ஒரு மேய்ப்பன் தான், ஆபேல். ஆபேல் ஒரு மேய்ப்பனாக இருந்ததான் அவனுக்கு உண்டான முதல் பலனை கொண்டு வந்து ஆண்டவருக்கு அவன் பலியாக செலுத்தி ஆண்டவரை ஆராதிக்கிறான். மோசே 40 வருடங்களாக என்னவா இருந்தாருங்க? மெய்ப்பனாய் இருந்தார். மெய்ப்பனாய் இருந்த மோசேவை ஆண்டவர் தம்முடைய மந்தையாய் இருக்கின்ற இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படியாக தெரிந்து கொள்றார். அதற்கு பின்புதான் நீங்க பார்த்தீங்கன்னா தாவீது, அவன் என்ன வேலை செய்து கொண்டிருந்த பொழுது அழைப்பு அவனை நோக்கி வந்ததுங்க? ஆடுகளை மேய்த்து கொண்டான். அவனும் ஒரு மெய்ப்பனாய் இருந்த பொழுதுதான் இந்த வசனத்தை வாசிங்களேன். சங்கீதம் 78வது சங்கீதம் 70வது வசனத்திலிருந்து 72வது வசனம் வரைக்கும் வாசிங்களேன். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத் தொழுவங்களில் இருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். மேய்ப்பன் செய்கின்ற வேலை
பிதாவாகிய தேவனுக்கு ஒரு மிக பிரியமான ஒரு வேலை என்று நான் சொல்லுவேன். ஏனால் இப்படிப்பட்ட பல மெய்ப்பர்களை இஸ்ரவேலுடைய சரித்திரத்தில் நாம் பார்க்கின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசியும் வரப்போகின்ற மேசியாவை குறித்து தீர்க்கதரிசன வார்த்தைகளை அவர் உரைத்த பொழுதும் அவர் இயேசுவின் ஊழியத்தை குறித்து சொன்ன வார்த்தைகள் ஏசாயா 40வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் நாம் பார்க்கலாம். வாசிங்களேன். ஏசாயா 40வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்களேன். மெய்ப்பனை போல தமது மந்தையை மெய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். என்ன ஒரு அழகான ஆண்டவராகிய இயேசுவின் ஊழியத்தை குறித்து ஒரு வெளிப்பாடை தீர்க்கதரிசி ஏசாயா உரைக்கின்றார். ஒரு மெய்ப்பனாக இயேசு தன்னுடைய மந்தையை நடத்துவார். ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்த பொழுது அவர் போதித்த பொழுதும் தம்மை கூட ஒரு நல்ல மெய்ப்பன் என்று இயேசு விவரிக்கின்றார். அதையும் வாசிக்கலாமே. யோவான் வாசிக்கலாம். யோவான் 10வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்களேன். யோவான் 10. நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மெய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனாகியால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மெய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். மிக அழகாக மீண்டும் ஆண்டவர் தம்முடைய ஊழியத்தை குறித்து அழகாக விவரிக்கின்றார். இயேசுவின் ஊழியம் ஒரு மெய்ப்பனின் ஊழியத்திற்கு ஒப்பிடுகிறான். அதனால தான் ஆண்டவர் மெய்ப்பர்களை தெரிந்து கொள்கிறார். ஆனால் இதில் இரண்டாவது ஒரு பாகம் இருக்கின்றது. மெய்ப்பர்கள் யாரை நடத்துகிறார்கள்? என்னங்க? ஆடுகளை நடத்துகிறாங்க. மெய்ப்பர்கள் ஆடுகளை நடத்துகின்றார்கள். இந்த ஆடு இருக்குல்ல, எல்லா மிருக ஜீவங்களிலும் ஒரு விசேஷித்த மிருக ஜீவன் என்று நான் சொல்லுவேன். கோவிச்சுக்காதீங்க. ஆனால் வேதாவும் நம்மை எதற்கு ஒப்பிடுகின்றதுங்க? ஆடுகளுக்கு ஒப்பிடுகின்றது. சில ஆட்டின் தன்மைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு பொருத்தமாக இருக்கான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எல்லா மிருக ஜீவத்திலையும் ஆங்கிலத்தில் த மோஸ்ட் டம் அனிமல். ஏன்னா உண்மையாகவே ஆடை விளக்கணும் என்றால் அது பேக். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஆடை மேய்க்கும் பொழுது கூட எப்போ சாப்பிடுவது நிறுத்தணும்னு கூட ஆடுக்கு தெரியாது. என்ன பண்ணுன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்குமாமா. சாப்பிட்டுக்கிட்டே இருந்து அது வியாதி அடைகிற வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்குமாமா. அது கக்கிற வரைக்கும் சாப்பிடுவாங்க. அதனால தான் மேய்ப்பர்கள் அதை விரட்டிக்கிட்டே இருக்கணும். அதோடைய மேய்க்கிற நேரம் முடிஞ்ச உடனே மீண்டும் மந்தையை கொண்டு வந்து பாதுகாப்பான இடத்துல மேய்ப்பன் கொண்டு வந்து வைக்கணும். இல்லைன்னா அது சாப்பிட்டுக்கிட்டே செத்துருமாம். ஏன்னா அதுக்கு எப்போ நிறுத்தணும்னு கூட தெரியாதாம் ஆடுகளுக்கு அந்த ஆபத்தான சூழ்நிலைகளை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த பகுத்தறிவு இல்லை. அதை நோக்கி ஒரு மிருகம் வருகின்றது, அதை இது பண்ணணுன்றதுக்காக ஒரு கரடியோ ஏதோ ஒன்று வந்துனா கூட அதை கண்டுக்காதாம். அவ்வளவு கூட அதற்கு சுற்றி இருக்கக்கூடிய அபாயத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை கூட ஆடுகளுக்கு இல்லையா. ஆடுகளுக்கு எப்பொழுதும் 24 மணி நேரமும் அதற்கு ஒரு கண்காணிப்பு தேவை, பராமரிப்பு தேவை. அதனாலதான் ராத்திரி நேரத்தில் கொண்டு வந்து அவர்களை பத்திரமாக ஒரு கேட் இருக்கிற இடத்துல உள்ள வச்சாதான் ஆடுகள் பத்திரமா இருக்கும். அவங்களை சும்மா விட்டுட்டீங்கன்னா அது காணாம போயிடும். காலையில் அதுக்கே எங்க போனது என்று தெரியாதாம். அநேக நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில கூட நாமும் ஆடு மாதிரி தான் இருக்கிறோம். எவ்வளோ ஆண்டவர் நமக்கு உதவி செய்தாலும், எவ்வளோ தூரம் ஆண்டவர் நம்மை கரெக்டா நடத்தினாலும், ஒரு நிமிடம் ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னா உடனே அங்கே ஓடிடுறது. ஒரு திருப்பியும் அவர் அந்த குச்சியை கொண்டு வந்து கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு வந்து போட்டாதான் நமக்கு இருக்கிறோமே தவிர, அநேக நேரத்தில் நம்ம இந்த ஆட்டு மந்தையை போலவே தான் ஒரு என்ன சொல்றது,
ஒரு கவனஈனமாக நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துறோம். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு ஒரு நல்ல மெய்ப்பனாக இங்கே அனுப்பப்பட்டார். ஏன்னா பொறுமையோடு கூட நம்மை நடத்துகின்றாராம். எப்படிங்க? பொறுமையோடு கூட நம்ம எவ்வளோ தூரம் தவறினாலும், அடடா இந்த முட்டாளான ஆடுக்கு தெரியலனாலும் வா என்று ஆண்டவர் அவ்வளோ நம்மை அன்போடு கூட நடத்துகின்ற ஒரு தேவனாக இருக்கின்றார். போன வருஷம் நினைக்கிறேன் சங்கீதம் 23ஆம் அதிகாரத்திலிருந்து பேசி கொண்டு வந்த பொழுது நான் ஒரு வீடியோவை காமிச்சேன். ஒரு ஆட்டுடைய தன்மையை குறித்து நான் வீடியோ காமிச்சேன். அதை பார்த்த பொழுது எனக்கு என்னதான் ஞாபகம் வந்தது. நீங்கள் இந்த வீடியோ இன்னைக்கு ரெடியாக இருந்தால் போடுங்களேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு கொஞ்சம் பார்த்து எனக்கு சொல்லுங்களேன். சின்ன வீடியோ தான், ஷார்ட் வீடியோ, கொஞ்சம் பாருங்களேன். குழியில் இருந்த ஆட்டை இந்த மேய்ப்பன் விடுவிக்கிறான். பாருங்க எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு விடுவிக்கிறான். என்னங்க யாரு ஞாபகம் வருதுங்க இதை பார்த்தா? எவ்வளவு தூரம் ஆண்டவர் நம்மை விடுவித்தாலும் மீண்டும் மீண்டும் என்ன பண்றோங்க? குழியில விழுகிறோம். ஆனாலும் அட போடா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விடல. மீண்டும் மீண்டும் வந்து என்ன பண்றாருங்க? தூக்கி எடுக்கிறாரு. தூக்கி எடுத்து வா உன்னை நடத்துறேன், வா உன்னை பராமரிக்கிறேன் என்று இந்த நல்ல மெய்ப்பனாக இயேசுக்கு ஒரு கரந்தட்டி அவருக்கு நன்றிகளை செலுத்தலாமா? எவ்வளோ பொறுமையோடு கூட அறியாத நம்மை அவர் தெரிந்து கொண்டு, புறக்கணிக்கப்பட்ட நம்மை அவர் பிரித்தெடுத்து நமக்கு ஒரு புதிய நாமத்தை கொடுத்து, தேவன் நம்மை நடத்துவது மாத்திரமில்லை, நம்மை மிக பொறுமையோடு கூட நடத்துகின்ற நல்ல மெய்ப்பனையா. இதற்காக தான் மெய்ப்பர்களுக்கு ஆண்டவர் முதல் செய்தியை தெரிவிக்கின்றார். ஏன்னா சொல்றாரு, என்னுடைய குமாரனுடைய ஊழியமும் இப்படி ஒரு மெய்ப்பனுடைய ஊழியமாக தான் இருக்கும். இந்த மந்தையை நடத்தக்கூடியது, என்னுடைய மந்தையை தேவன் நடத்தும்படியாக ஆண்டவர் தம்முடைய குமாரனை அனுப்பினார். இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு ராத்திரி அந்த மெய்ப்பர்கள் இந்த மந்தையை அவர்கள் பாதுகாத்து கொண்டிருந்தார்கள். நான் நினைக்கிறேன் அன்றைக்கு பாதுகாத்து கொள்ளப்பட்டிருந்த அந்த மந்தை வரக்கூடிய அந்த பஸ்கா பண்டிகையில் அடிக்கப்படுகின்ற ஆடுகளை அவர்கள் மேய்த்து கொண்டிருந்தார். என்னங்க? வரக்கூடிய இந்த பஸ்கா பண்டிகையில் அடிக்கப்பட வேண்டிய ஆடுகளை இந்த மேய்ப்பர்கள் பாதுகாத்து கொண்டிருந்தார். ஏனென்றால் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமை தனத்தில் இருந்த பொழுது அவர்களை விடுதலை ஆக்குவதற்கு முன்பதான நாளில் ஆண்டவர் மோசேயின் மூலமாக ஏற்படுத்தின ஒரு மிக முக்கியமான ஒரு செயல், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடும்படியாக தேவன் ஏற்படுத்தினார். இந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடுவதற்கு தேவன் கொடுத்த முக்கியமான வழிநடத்தல் என்னன்னா, ஒரு சிறிய ஒரு ஆடை எடுத்து அதை வெட்டி இந்த ஆட்டின் இரத்தத்தை கதவின் வாசலிலே பூசும் பொழுது, அன்று ராத்திரியில் மரணத்தின் தூதன் அவர்கள் வழியாக கடந்து போகும் பொழுது, இந்த வாசலில் அந்த ரத்தம் பூசப்பட்டிருக்கும் பொழுது மரணத்தின் தூதன் அந்த வீட்டிற்குள் பிரவேசிக்க மாட்டான். ஆகையால் இதை செய்யுங்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த பஸ்கா பண்டிகையின் ஒரு ஒழுங்காக தேவன் அதை ஏற்படுத்தினார். அன்று ராத்திரியில தேவ தூதர்கள் இந்த மந்தையை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு இந்த நற்செய்தியை அறிவித்த பொழுது, உலகத்தின் பாவத்தை போக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியானிய இயேசுவின் வருகையை தான் அன்றைக்கு அவர்கள் அறிவித்தார்கள். ஏனால் சீக்கிரத்தில் ஒரு நாள் வரும், இயேசுவின் பிறப்பிற்கு பின்பதாக எல்லா பாவங்களுக்காக, உலகத்தின் எல்லா பாவங்களுக்காக அடிக்கப்படுகின்ற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு இருப்பார் என்பதை பிதாவாகிய தேவன் இந்த மெய்ப்பர்களுக்கு அவர்கள் பார்த்து கொண்டிருந்த மந்தையை குறித்தும் தேவன் தீர்க்க தரிசனமாக இந்த மெய்ப்பர்களுக்கு உரைக்கின்றார்கள். இதுதான் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் இயேசுவை யோவான் பார்த்தவுடன் அவன் சொன்ன வார்த்தைகள். 1ஆம் அதிகாரம் 29வது வசனம் நினைக்கிறேன், வாசிங்களேன். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. உலகத்தின் பாவத்தை சுமக்கின்ற தேவ ஆட்டுக்குட்டி என்று அழைக்கின்றார். எதுவும் ஆண்டவர் தற்செயலாக பண்ணல. நம்ம ஒருவேளை மனித ரீதியில இந்த இயேசுவின் பிறப்பை நாம் வாசிக்கும் பொழுது, என்னடா ஆண்டவர் இவ்வளோ தூரம் ஒரு சாதாரணமான குடும்பத்திற்கு, ஏழ்மையான ஒரு குடும்பத்தில், ஏழ்மையான ஒரு சூழ்நிலையில், இப்படிப்பட்ட ஒரு ஜனக்கூட்டத்தாருக்கு ஆண்டவர் இவ்வளோ பிரயாசங்கள் எடுத்து
அவருடைய குமாரனுடைய பிறப்பை அறிவித்தாரே என்று யோசிக்கலாம். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. அதை வாசிக்கும் பொழுது நாம் நினைவு கூற வேண்டியது, நம்மை போல இருக்கின்ற தேவையுள்ள ஜனங்கள், தரித்திரத்தில் இருக்கக்கூடியவர்களை தேடி விடுவிக்கும்படியாக இயேசு இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டாருங்க. அன்றைக்கு அந்த மேய்ப்பர்களை அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்த இடத்திற்கு தேவதூதர்கள் தேடி வந்தது போல, இன்றைக்கு நம்மை தேடி வந்து இருக்கின்ற சூழ்நிலையின் மத்தியில தேவன் நம்மை சந்தித்து நமக்கு நம்பிக்கை உண்டாகும்படியாக தேவனுடைய வாழ்க்கையில செயல்படுகின்றார். இதுதாங்க இந்த அற்புதமான ஒரு நற்செய்தி. நம்ம இந்த லூக்கா 2 அதிகாரத்தில் நம்ம இந்த வசனங்களை 8வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது நமக்குள் ஒரு பரவசம் வரணும், நமக்குள் ஒரு சந்தோஷம் வரணும். எனக்காக தான் இந்த இரட்சகர் அனுப்பப்பட்டிருக்கின்றார், என்னை தூக்கி எடுப்பதற்காக தான் இந்த இரட்சகர் அனுப்பப்பட்டிருக்கின்றார், என் வாழ்க்கையை மாற்றுவதற்கு தான் இந்த இரட்சகர் அனுப்பப்பட்டிருக்கின்றார். இந்த காலையில் இங்கே அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உங்களுக்காக, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். இயேசு மேல் விசுவாசம் வைக்கின்ற யாராக இருந்தாலும், நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு நபராக இருக்கலாம், என்ன பின்னணியிலிருந்து நீங்கள் வந்திருந்தாலும் பரவாயில்ல, எந்த மதத்தை சார்ந்திருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த இயேசு என்ற நாமத்திற்கு மிகப்பெரிய ஒரு வல்லமை உண்டு. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமாகிய இயேசுவை யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுகின்றார்களோ அவர்களுக்கு மன்னிப்பும் நித்திய நம்பிக்கையும் ரட்சிப்பும் தரப்படும் என்று தேவ வார்த்தை சொல்லுகின்றது. அப்படின்னா இன்றைக்கு இந்த ஆராதனையில் அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பையும் மன்னிப்பையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக தான் இந்த பூமிக்கு வந்தார். இந்த மாதம் முழுவதும் இந்த அற்புதமான நற்செய்தி தான் நீங்களும் நானும் அறிவிப்பது மிக அவசியம். இந்த சம்பவத்தில் கடைசியாக பார்ப்பது, இந்த அற்புதமான செய்தியை பெற்றுக்கொண்ட மேய்ப்பர்கள் ஏதோ அப்படியே ராவெல்லாம் அங்கே கடத்தி விடலை. அந்த செய்தி கிடைத்த உடனே அவர்கள் ஒரு துடிதுடிப்போடு கூட ஓடி போய் அந்த செய்தியை எல்லாருக்கும் அவர்கள் தெரிவிக்கின்றவர்களாக இருக்கின்றார். இதுதான் நீங்களும் நானும் செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு செயல். இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து எவ்வளோ பேருக்கு நாம் அறிவிக்க முடியுமோ, எவ்வளோ பேரோடு கூட நாம் பகிர்ந்து கொள்ள முடியுமோ, நாம் அதை செய்வது ஒவ்வொருவருடைய மிக வெளியேற பெற்ற ஒரு பொறுப்பு என்று நான் சொல்லுவேன். இதுவரைக்கும் இந்த நாட்களில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்தும் அவருடைய பிறப்பை குறித்தும் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாமல் இருந்தீங்கன்னா, நான் இன்றைக்கு உங்களோடு கூட அன்றைக்கு பரிந்து பேச உங்களுக்காக நான் உங்களை மிகவும் மிகவும் வருந்தி கேட்கிறேன். இன்றைக்கு இந்த ஆராதனை விட்டு நீங்கள் போவதற்கு முன்பதாக நம்மளுடைய சபையில் இருக்கக்கூடிய இந்த புஸ்தகங்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டு போங்க. ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களை போய் சந்தியுங்க. இந்த மாதம் முடிவதற்கு முன்பதாக ஒரு 5-10 பேராவது சந்தித்து அவளுக்கு இயேசு இந்த பூமிக்கு உங்களுக்காக தான் வந்தாங்க, உங்க வாழ்க்கையையும் என் வாழ்க்கையும் மாற்றுவதற்கு தான் வந்தாங்க என்று இந்த நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவன் உங்கள் மூலமாக அவருடைய ராஜ்யத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அறுவடையை கொண்டு வர தேவன் கிருபை பாராட்டுவார். உங்களோடு நான் ஜெபிக்க விரும்புகின்றேன். இந்த காலையில் மிக எளிமையான ஒரு வேத வசனத்தை நாம் இன்றைக்கு தியானித்தோம். தேவன் தெரிந்து கொண்ட ஜன கூட்டத்தாருடைய நோக்கம் எதற்கென்று இன்றைக்கு நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கின்றார். நீங்களும் நானும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், நம்மை மாற்றின இந்த இயேசுடைய நற்செய்தியை எவ்வளோ பேருக்கு நாம் இதை அறிவிக்க முடியுமோ இந்த நாட்களில் அதை நாம் பகிர்ந்து கொள்வதற்கு பிரயாசப்படுவது மிக அவசியம். அவனுடைய வார்த்தைக்கு ஒரு பதிலாக அர்ப்பணித்து ஒரு ஜெபத்தை செய்து போவது ஒரு மிக அவசியமான ஒரு காரியம். என்னோடு கூட ஒரு நம்மளோட கரங்களை தேவ பிரசன்னத்தில் உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்களேன், இந்த காலை என்னை தேடி வந்தீங்களே ஆண்டவரே, உங்களுடைய அன்பு எவ்வளோ விலையேற பெற்றது. தகுதியற்ற என்னை நீங்கள் தெரிந்து கொண்டீங்களே, எவ்வளோ ஒரு விலையேற பெற்ற ஒரு கிருபை எனக்கு கிடைத்திருக்கு. என்ன ஒரு பாக்கியம் ஆண்டவரே. நீர் இல்லைன்னா, நீர் என்னை தெரிந்து கொள்ளனா இன்றைக்கு எங்கேயோ இருந்திருப்பேன் ஆண்டவரே, எங்கேயோ என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டு இருக்கும். ஆனால் இன்றைக்கு நம்பிக்கையோடு கூட உங்களுடைய பிரசன்னத்தில் ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றால் உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய அன்பு ஆண்டவரே. இந்த காலையில் நாங்கள் சபையாராக
உம்முடைய அன்பிற்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகின்ற ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகின்ற ஆண்டவரே. எங்களுடைய தகுதியின் அடிப்படையில் எங்களை தெரிந்து கொள்ளல ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் எங்களை தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரே. இந்த காலையில் ஒவ்வொருவரும் ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு கூட இன்றைவரை உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபைகளை தாங்க ஆண்டவரே. இந்த வருடம் முழுவதும் எங்களை நடத்தினீர், அற்புதமாக நடத்தினீர். எங்கள் நல்ல மெய்ப்பனாக இருந்து எவ்வளோ முறை நாங்கள் தவறு செய்தாலும், எவ்வளோ முறை நாங்கள் வழிவிட்டு விலகினாலும், எங்களை எவ்வளோ பொறுமையோடு கூட மீண்டும் 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 சேர்த்து கொண்டு எங்களை நடத்தினீங்களே. இந்த வருடம் முழுவதும் உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய வழி நடத்தலுக்காக நன்றி ஆண்டவரே. சபையாராக இந்த காலையில் நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். நல்ல மேய்ப்பனே, உம்முடைய அன்பிற்காக நன்றி. எங்களை தேடி வந்தீங்களே, உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் இந்த சத்தியத்தை என்றைக்கும் மறந்துடக்கூடாது ஆண்டவரே. தகுதி இல்லாத எங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டாரே, எங்களை பிரித்தெடுத்தாரே. உம்முடைய அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலையில் உம்முடைய வார்த்தை கேட்டிருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் ஒரு விசேஷித்த கிருபை உண்டாவதாக. ஒருவேளை மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில, புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவரே, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கு யாராவது இருந்தாங்க என்றால் ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் எங்களை தேடி வருகின்ற இரட்சகர், எங்களை மிக அதிகம் நேசிக்கின்றவர், எங்களை மீட்டு கொண்டவர், எங்களை மீண்டும் தூக்கி எடுக்கின்றவர் என்ற அந்த மிக வெளியேற பெற்ற சத்தியம் அவருடைய இருதயத்தை நிரப்புவதாக. நான் தேவனால் மறக்கப்படவில்லை, நான் கைவிடப்படவில்லை. தேவன் எனக்காக இந்த பூமிக்கு வந்தார், என்னை என்னுடைய வாழ்க்கை மாற்றும்படியாக இந்த பூமிக்கு வந்தார் என்ற அந்த வெளியேறப்பட்ட சத்தியம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் நிரப்புவதாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தில் நாங்கள் நிற்கும் பொழுது ஒவ்வொருவரும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மீண்டும் அர்ப்பணித்து உமக்கு சாட்சியாக வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த வாரத்தில் சந்தர்ப்பங்களை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. வாசல்களை திறந்து கொடுங்க ஆண்டவரே. எங்களோடு கூட வேலை செய்கின்ற நபர்களாக இருந்தாலும் சரி, எங்க தெருவில் வசிக்கின்ற எங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்தாலும் சரி ஆண்டவரே, எங்களுக்கு அந்த வெளியேற பெற்ற இயேசுவின் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களை எங்களுக்கு தாங்க நாங்கள் ஜெபிக்கின்ற ஆண்டவரே. மற்றவர்களோடு கூட உம்முடைய அன்பை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த இருதயங்களை ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே, ஒரு பெரிய அறுவடைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க, அன்புள்ள பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவுக்காக நன்றி. இன்றைக்கு என்னுடைய இருதயத்தை நான் திறந்து, இயேசுவே என் வாழ்க்கைக்குள்ள வாங்க, என் பாவங்களை மன்னியுங்க, என் வாழ்க்கையை உம் கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில், ஆமென். இன்றைக்கு உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கு அழைப்பை கேட்டு முன்பதாக வந்திருக்கின்ற ஒவ்வொரு வெளியேற பெற்ற நபருக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுடைய நல்ல மேய்ப்பன், எங்களை நடத்துகின்றவர், உண்மையாக எங்களை நடத்துகின்றவர். இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் இருள் நீங்குவதாக, சாபம் முறிக்கப்படுவதாக, இன்றோடு கூட அந்த வியாதி அவருடைய சரீரத்தை விட்டு நீங்கி போவதாக. இயேசுவின் வெளியேற பெற்ற அற்புதங்களை நான் பேசுகின்றேன், சமாதானத்தை நான் பேசுகின்றேன். இன்றிலிருந்து ஒரு புதிய துவக்கம், தேவ சமாதானம் அவங்களுடைய இருதயத்தை நிரப்புவதாக ஆண்டவரே. இன்றைக்கு தேவ வார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு நீங்கள் எங்கெங்கெல்லாம் சந்தர்ப்பங்களை தருகின்றீர்களோ அப்பொழுது உம்முடைய அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க எங்களுக்கு கிருபைகளை தாங்க. உமக்கு நாங்கள் துதி கன மகிமை செலுத்துகின்றோம். இயேசுவின் வெளியேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நல்ல கரங்களை தட்டி எங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.